வேலியில போற ஓனான தூக்கி வேட்டியில விட்ட கதையா, ஊர்ல போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேடையில பேசினப்போ கரூர்ல 41 பேரை காவல்துறையோட உதவியோட கொன்னு குமிச்சது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். தன்னுடைய மகன் உதயநிதிக்காக கரூர்ல மக்களை கொன்னு குவிச்ச ஸ்டாலின் அப்படின்னு போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிராக வச்சுட்டு போனாரு. அது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயிருக்கு. திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல ஆதவ் அர்ஜுனா ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இந்த கரூர் சம்பவம் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வருகிற 10ஆம் தேதி கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு வேலை கொடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்புல இருந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இந்த தாவேகா கும்பல் செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் கரூருக்குள்ள நுழைஞ்சு மக்களுக்கு விச ஊசி போட்டு ஸ்டாம்பேடை ஏற்படுத்தி கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி மக்களை கொன்னு குவிச்சாங்க அப்படிங்கிற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. வழக்கு இப்ப தமிழக காவல்துறை கிட்ட இல்ல, சிபிஐக்கு கைமாறிருச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையின் கீழே கண்காணிப்பின் கீழே தான் இந்த கரூர் வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவா விசாரிக்கப்பட்டு இருக்கு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அவங்களுக்கு மறுபடியும் விஜய் அவர்கள் அரசு வேலை வழங்குவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை அரசு வேலை வழங்கி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த குற்றத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சாட்சியாக இருக்கக்கூடிய நபர்களை பிறல் சாட்சியாக மாற்றுவதற்கு விஜய் அவர்கள் முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற கோணத்திலையும் இந்த வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்க விருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வழக்கை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிக்குது. அப்படிங்கிறப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு தடை, விஜய் அவர்கள் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது அப்படின்னு திமுகவுடைய மனுவை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா இது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தலைகுனிவா இருக்கும். ஏன்னா திமுக எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னா கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துல செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒட்டுமொத்த பழியையும் இந்த தாவேகா தூக்கி செந்தில் பாலாஜி மேல போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதே போல மக்களுக்கு ஏற்கனவே அவங்க தரப்புல இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அரசு வேலையும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களும் திமுக தான் இந்த 41 பேர் செத்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, செந்தில் பாலாஜி தலைமையின் கீழே தான் இந்த 41 பேர் செத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சாட்சியங்கள் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் திருப்பி விடுவதற்கான வேலையை விஜய் செய்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக திமுக தரப்பு அப்படிங்கிறது கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும். அது மட்டும் இல்லாம திமுக தரப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தாவேகாவை சேர்ந்த விஜய் அவர்களோ ஆதவ் அர்ஜுனா அவர்களோ புசி ஆனந்த் அவர்களோ இந்த கரூர் பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படிங்கிறதையுமே அவங்களுடைய மனுவில் சேர்த்திருக்கிறாங்க. ஒருவேளை உச்சநீதிமன்றம் தலையிட்டு விஜய் அவர்கள் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் கரூருக்கு போகக்கூடாது, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது, இந்த 20 லட்சம் பணம் கொடுக்கிறது அரசாங்க வேலை கொடுக்கிறது இதெல்லாம் மக்களை விஜய்க்கு ஆதரவாக செயல்பட தூண்டும். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு. இந்த வழக்குல யார் தான் குற்றவாளி அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில் இருந்துகிட்டே இருக்கு. திமுக தாவேகாவை சொல்லுது, தாவேகா திமுகவை சொல்லுது, மாறி மாறி பழி போட்டுக்கிறாங்களே தவிர இந்த 41 பேருக்கான நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது எழுந்திருக்கு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது விஜய் அவர்கள் குற்றவாளி, முதல் ஆளாக கரூரை விட்டு ஓடி போனவர் விஜய் தான், விஜய் அவர்கள் 12 மணிக்கு கரூர்ல இருந்திருக்கணும், மாறாக சாயங்காலம் 7 மணிக்கு வர்றாரு, ஒரு மிகப்பெரிய கூட்டம் கரூர்ல சேருவதற்கு முக்கிய காரணம்
காரணமாக இருந்தது விஜய். இந்த அளவுக்கு கூட்டம் சேரல, விஜய் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா இப்படி ஒரு துயர சம்பவம் கரூர்ல நடந்திருக்காது அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து விஜய் வந்து நாமக்கல் மற்றும் கரூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது நாள்ல இருந்து விஜய் அவர்கள் கரூருக்கு 12 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த தாவேகா கும்பல் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்களும் அதை நம்பி காலையில 7 மணில இருந்து கூடி சாப்பிடாம ஒரு யூரினுக்கு கூட போக முடியாம தண்ணி குடிக்காம டீஹைட்ரேட் ஆகி காலையில 7 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மயக்கம் போட்டு விழுந்து ஸ்டாம்பேட்ல ரொம்ப துள்ள துடிக்க ஒவ்வொருத்தனும் செத்துருக்காங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதுவும் பிஞ்சு குழந்தைங்க, ஒரு குழந்தை மேலெல்லாம் தடிமாடு மாதிரி மரக்கிளை ஒடிந்து 4 பேர் மேல விழுந்து குடல் சரிந்து ஒரு குழந்தை எழுந்தது. அப்போ 41 பேர் துள்ள துடிக்க செத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ 20 லட்ச ரூபா பணம், அதுக்கப்புறம் அரசு வேலை, இதெல்லாம் விஜய் தரப்பு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்குதுன்னா அவங்க விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவாங்களா இல்ல நடந்த உண்மைக்கு ஆதரவாக செயல்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. வடிவேல் ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுக்கிட்டு துணி வெளுக்கிறவரா இருப்பாப்ல. அவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பார். கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டாம, அண்ணே அங்கே பாருங்கண்ணே டீ கடையில் வந்து ஒருத்தன் வெள்ளையும் சொல்லையுமா கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு என்னடா பண்ணணுங்கிற நீ அப்படின்னு வடிவேல் கேட்பார். நீங்களும் அவனுக்கு ஈக்குவலாக சரிக்கு சமமாக உட்காரணும்னே அப்படின்னு சும்மா இருந்த வடிவேலை உட்கார வச்சு ஒரு டீ போடு அப்படின்னு அவன் சொல்லுவான். அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு அப்படின்னு இவன் சொல்லி வடிவேலுக்கு பில்டப் பண்ணுறேங்கிற பேரில் அப்படின்ட்டு விழுவாப்புல. பின்னாடி பார்த்தா சாக்கடை. அது மாதிரி கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் டேய் நானே வந்து எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிடலாம், எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடலாம், அந்த கரூர் மேட்டரை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், சிபிஐல வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு, எதுவும் நமக்கு எதிராக நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு முடிவு பண்ணி 10ஆம் தேதியே கரூருக்கு போய் மக்களை சந்திச்சு இந்த கரூர் வழக்கை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் வேலியில் போகிற ஓனானத்துக்கு வேட்டியில் விட்ட கதையா இந்த ஆதவர்ஜுனா ஏன் இல்லை நான் இருக்கிறேன் அப்பா அப்படின்னு திமுக ஸ்டாலின் அவர்கள் தான் போலீசாருடைய உதவியுடன் கரூர்ல மக்களை கொன்று குமித்தது அப்படின்னு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பேசி அதற்கான பின் விளைவுகளை இப்ப தமிழக வெற்றி கழகம் சந்திக்க போகுது. இந்த ஆதவர்ஜுனாவுடைய இந்த சர்ச்சை பேச்சு உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சூழ்நிலையை உருவாகி இருக்கு. உண்மையிலேயே ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துகிட்டு தாவேகாவிற்கும் விஜய்க்கும் ஆதரவா இருக்காரா இல்ல திமுகவுடைய பி டீமாக தாவேகாவில் உட்காந்துக்கிட்டு தாவேகாங்கிற கட்சியை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சு அவர் செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. உண்மையை சொல்லணும்னா எதிர்கட்சிகள் இந்த கரூர் சம்பவத்தை மறந்துட்டாங்க, எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த 60 நாள் ஆட்சியை தான் எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பாலியல் குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், அதுக்கப்புறம் விஜயோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, விமர்சனங்கள்லாம் அப்படிதான் இருந்தது. அது பாட்டுக்கு வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஆதவர்ஜுனா வண்டியை வந்து கரூர் பக்கம் திருப்பி விட்டாரு. இப்போ ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய கவனமும் மக்களுடைய கவனமும் இந்த கரூர் விவகாரத்தில் திரும்பி இருக்கிறது. திமுக தாவேகாவிற்கு எதிராக தொடர்ந்த வழக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் நாளைக்கே அதை எடுத்து விசாரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவேகாவிற்கும் விஜய் அவர்களுக்கும் எதிராக என்ன மாதிரியான உத்தரவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களாகிய நீங்க ஆதவர்ஜுனா என் தலைவன் வந்துட்டான்டா, என் சிங்க வந்துட்டான்டா, இப்ப ஏறி அப்படின்னு ஊர் உலகமே பார்த்து பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டு வந்து ஒரு முச்சந்தியில நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனெல்லாம் எரின்னு சொல்லி எரிய சொன்னது இல்லாம ஏன்னா சாணி எடுத்து எரிஞ்சிருவாங்க, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அந்த வடிவேல் காமல்ல வர்ற மாதிரி நான் செவடேன்னு தானடா இருந்தேன், என்ன எதுக்குடா ரோட்ல இழுத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு விஜய் அவர்களுடைய நிலைமை. சரி, மக்களாகிய நீங்க ஆதவர்ஜுனா பேசின இந்த சர்ச்சை பேச்சு தாவேகாவிற்கும் விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகியிருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.